Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல வீட்லயே எப்படி clay செய்யலாம், அதை வச்சு குழந்தைங்க விளையாடுற மாதிரி எப்படி vegetables fruits எல்லாம் செய்யலாம்ங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் நீங்க first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க. வாங்க clay எப்படி செய்யறது பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் 1/4 கிலோ மைதா மாவு வந்து எடுத்துர்க்கேன். அதுல கலக்கிறதுக்கு தேவையான அளவு வார்ம் வாட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நீங்க நம்ம கடையில எல்லாம் கிடைக்கும் வாஸ்லின் வந்து 5 rupees 10 rupeesக்கே கிடைக்கும். அந்த வாஸ்லினை வந்து நாம mix பண்ண போறோம். உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கப் நீங்க தண்ணி எடுக்கறீங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்க அந்த வாஸ்லினை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த வார்ம் வாட்டர்ல வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. லைட் ஹீட்டா இருக்கறனால அது வந்து நல்லா தண்ணியில மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அளவுக்கு ஸ்மூத்தா பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையும் பிணைஞ்சு முடிச்சிட்டேன். நம்ம ஒயிட் clay வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வச்சு கலர் எப்படி செய்யலாம், அதிலிருந்து சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்மூத்தா செய்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்மூத்தியா வந்து கிடைக்கும். செய்யறதுக்கும் வந்து நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, நான் கலர் செய்யறதுக்காக கொஞ்சம் மாவு வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம ஃபுட் கலர்ஸோ இல்லை பெயிண்ட்ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட் கலர்ஸு இல்லை பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் தண்ணியை வந்து இது பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப லிக்விட் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து நமக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. நல்லா அந்த கலர்ஸ் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா செஞ்சுக்கணும். நான் வந்து க்ளவுஸ் போட்டு செஞ்சேன், அது வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால தான் வந்து அதை நான் கழட்டிட்டு மறுபடியும் கலர் கையிலே அப்படியே செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நல்லா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் clay செய்யறதுக்கு, நம்ம ஷேப்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு. நான் வந்து இதுக்கு வாட்டர் கலர் மாதிரி சின்னதாக டப்பியில் வரும் இல்லையா, அந்த கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து அதிகமாக தண்ணி இருக்காது. நல்லா எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தியாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், clay வந்து எப்படி பிசைகிறதுக்கு வந்து நல்லா இருக்குன்னு. ஷேப்ஸும் வந்து நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எங்கிட்ட வந்து இன்னும் ஒரு 4-5 கலர் இருக்குது. அதை வச்சு நான் இப்போது ஒரு 4 கலர் செஞ்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து செய்யலாம். பாருங்கள், எல்லா கலருமே வந்து நல்லா அழகாக தெரியுது. க்ரீன் வந்து மேக்ஸிமம் நான் லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ளூ அண்ட் எல்லா கலரும் வந்து செஞ்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன டொமேட்டோ வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஈஸியாகவே இது எல்லாமே செஞ்சிடலாம். ஒரு ரவுண்ட் மாதிரி செஞ்சுட்டு அதில் சின்ன ஹோல் மாதிரி நம்ம லீவ்ஸ் நிற்க வைக்கிறதுக்காக பென்சிலை வச்சு ஒரு ஹோல் மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வந்து லீவ்ஸ் செய்யறதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி இது பண்ணலாம். நம்ம வந்து இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளேயில் இருக்கிற கலர் வந்து நம்ம கையில் ஒட்டாது. ஃபஸ்ட்டு நம்ம செய்யும்போது ஃபுல்லாக எல்லாம் ஒட்டும். ஆனால் அது செஞ்சு முடிச்சு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒட்டாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன். லீவ்ஸ் நீங்கள் இதை வச்சு நீங்கள் எப்படி செஞ்சீங்கனாலும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அழகாக லுக்காக தெரியும். குழந்தைங்களுக்கு வந்து மறுபடியும் நம்ம அழிச்சிட்டு கூட வேறு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் செய்யறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். டொமேட்டோ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லோ கலர் இருக்குது. ஒரு பனானா ஷேப் மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து மாவு எடுத்துகிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன காம்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் உங்களுக்கு கலர் கிடச்சிதுன்னா நீங்கள் அங்கே வைக்கலாம். அந்த டிப் மாதிரி இருக்கிற இடத்துல க்ரீன் கலரில் வந்து காம்பு மாதிரி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்னால் அது இந்த கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த கிளேலாம் அழகாக செஞ்சு காட்டலாம். பார்த்தாவே குழந்தைங்க அட்ராக்டிவாக மனசில் பதிகிற அளவுக்கு நம்ம செஞ்சு காட்டலாம். அடுத்தது திராட்சை வந்து செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு அந்தளவுக்கு செய்ய வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்.
ஃபஸ்ட் வந்து ஸ்டெம் மாதிரி வச்சுக்கலாம். அந்த திராட்சை கொத்தில் வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சைட்லையெல்லாம் சின்னதாக வச்சுக்கலாம். ப்ளூ கலர் கிளே வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ சின்னதாக நான் செய்யலாம். இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க அந்த ப்ளூ கலர் கிளேயில் வந்து நம்ம ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு அந்த பிரான்ச்லாம் சின்ன சின்னதாக வந்து வைக்கலாம். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு திராட்சை கொத்து மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கிளே மூலமாக ஈஸியாக செஞ்சு காட்டலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.